லஞ்ச ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரச நிர்வாகத்தில் ஒரு சிலர் பழைய பழக்கத்திலேயே இன்றும் உள்ளார்கள். பழைய பழக்கத்தை திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லையேல் அவர்கள் பதவி நீக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கடவத்த மீரிகம மத்திய அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்தி பணிகளை இன்று ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். මීට අවුරුදු කීපයකට පෙර අපේ රට විශාල ආර්ථික අර්බුදයක් නිර්මාණය වුණා. සමස්ත ආර්ථිකයත් ජන ජීවිතයත් විශාල කඩාවැටීමකට භාජනය වුණා. සාමාන්‍යයෙන් ආර්ථික විශේෂඥයින් කියනවා එවැනි ආර්ථිකයකට කඩාවැටුණට පස්සේ රටකට දශකයක් අහිමි වෙනවා කියලා. එන අහිමි දශකයක් රටකට තිබෙනවා. නමුත් අපේ රජය උත්සාහ කරනවා අපිට සාර්ථකව අවසන් කරගන්න පුළුවන්. එය දශකයකට අඩු සමහර විට හරි අඩකින් මේ තත්ත්වය වෙනස් කරන්න පුළුවන්. විශේෂයෙන්ම අපි අපේක්ෂා කරනවා 2026 වසරේ අපි අයවැය ලේඛනයේ ආර්ථික සැලසුම් ආයෝජනයන් මේ සියල්ල සැලසුම් කරලා තිබෙන්නේ අපේ අර්බුදය අවසන් කර ගැනීම ඉලක්ක කොටගෙන. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சியடைந்தது. பொருளாதார பாதிப்பினால் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடையும் நாடு ஒரு தசாப்த காலத்தை இழக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுவார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு குறுகிய காலத்தில் தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். பொருளாதார வீழ்ச்சியினால் பல அபிவிருத்தி பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. கடவத்த மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்தி பணிகள் அவ்வாறே இடைநிறுத்தப்பட்டது. இதனால் பல நெருக்கடிகள் சமூக கட்டமைப்பிலும் பொருளாதார கட்டமைப்பிலும் ஏற்பட்டன. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தும் போது பொருளாதார நெருக்கடி எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது குறித்தும் ஆராய வேண்டும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனால் ஏற்பட்ட சமூக மட்ட பாதிப்புகள் இயற்கையாகவே தோற்றம் பெற்றதல்ல. பொருளாதார நெருக்கடியுடன் தொடர்புடைய பல காரணிகள் உள்ளன. பொருளாதார நெருக்கடியின் உரிமையாளர்களாகவே ஒட்டுமொத்த மக்களும் உள்ளார்கள். இலங்கையில் மீண்டும் அவ்வாறானதொரு நிலை ஏற்படாது. එය කවර බලවේගයකටවත් ආපහු හරවන්න බෑ. නීතියට සෑම පුරවැසියම යටත් කළ යුතුයි. අපි ස්ථාවර රාජ්‍යයක් නිර්මාණය කරන්න ඕනේ. නීතියේ බිඳවැටීම මේ දේශපාලන සංස්කෘතියේ පිරිහීම විසින් අපේ රට විශාල ගොදුරක් බවට පත් කරා. සන්නද්ධ සංවිධානාත්මක අපරාධ කල්ලින් යුතු. සමහර විට මේ සංවිධානාත්මක අපරාධ කල්ලි අපිට මේ මතු පිටින් තිබෙන රාජ්‍ය හා සමාන කළු රාජ්‍යයක් නිර්මාණය කරගෙන තියෙනවා. කළු රාජ්‍යයක්. ඔවුන්ට අවියායුධ ලැබෙනවා. නීත්‍යානුකූල හමුදාවන් විසින් ඔවුන්ගේ කුඩු ප්‍රවාහනය කරනවා. ඒ මැඩ පැවැත්වීම සඳහා ඉන්න පොලිසිය විසින් ඔවුන්ට රැකවරණය දෙනවා. ඒ මැඩ පැවැත්වීම සඳහා ප්‍රතිපත්ති මේක. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூரையின் கீழ். දේශපාලන අධිකාරිය විසින් ඔවුන්ට නීති විරෝධී පාස්පෝර්ට් හදලා දෙනවා. විසින් ලබා දී තිබෙනවා. එනිසා මේ මතු පිට තිබෙන රාජ්‍යයට සමාන යටිබිම්ගත රාජ්‍යයක් මේ සංවිධානාත්මක අපරාධ කල්ලි වෙත තිබෙනවා. එය තැන තැන වෙඩි තබා ගැනීම, මත්ද්‍රව්‍ය, බියගැන්වීම, ව්‍යාපාරිකයන්ට තර්ජනය කිරීම ආදී විශාල සමාජ අපරාධ වලින් ගහන වෙච්ච යටිබිම්ගත රාජ්‍යයක් තිබෙනවා. අපි ඔබට එකක් කියන්නම්. මේ යටිබිම්ගත රාජ්‍ය අපි සහතික වශයෙන් අවසන් කරනවා. එහෙම නැතුව සංවර්ධනයක් ස්ථාවරභාවයේ පිරිච්චි දරුවන්ගේ
අනාගත රැකවරණය සහිත රාජ්‍යයක් නිර්මාණය කරන්න බෑ. நாட்டில் சட்டவாட்சியை உறுதியாக செயற்படுத்தினால் பொருளாதார மீட்சிக்குரிய திட்டங்களை சிறந்த முறையில் செயற்படுத்தலாம். நாட்டில் கடந்த காலங்களில் பெரிய மீன்கள் தப்பித்துக் கொள்வதும் நெத்தலி மீன்கள் அகப்பட்டுக் கொள்ளும் சட்டமே இருந்தது. இந்நிலைமை இன்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணக்கருவுக்கு உயிர் கொடுத்துள்ளோம். ஆகவே எவரும் எதிர்பார்க்காத இடங்களில் சட்டம் சென்றுள்ளது. சட்டத்துக்கு மேற்பட்டவர்களாக இருந்தவர்கள் பலர் இன்று சட்ட உட்பட்டுள்ளார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடு ஆயுதமேந்திய குழுக்களாகவும் கருப்பு ராஜ்யமாகவும் காணப்படுகிறது. அதிகாரமிக்க இராணுவத்தினரால் பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களின் போதைப் பொருட்களை போலீசார் விநியோகித்துள்ளார்கள். பாதாள குழுக்களுக்கு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். இதன் விளைவே இன்று பாரிய நெருக்கடியாக தோற்றம் பெற்றுள்ளது. கருப்பு ராஜ்யமாக செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களை முழுமையாக இல்லாதொழிப்பேன். இளைஞர் யுவதிகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு கடுமையாக தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. நாட்டில் புற்றுநோய் போன்று காணப்படும் லஞ்சம் மற்றும் ஊழல் நாட்டின் அபிவிருத்திக்கு பாரியதொரு தடையாக உள்ளது. கடந்த கால ஊழல் மோசடிகள் முறையாக விசாரிக்கப்படுகிறது. உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஊழல் மோசடியற்ற அரச நிர்வாகத்தை ஸ்தாபித்துள்ளேன். இருப்பினும் ஒரு சிலர் இன்றும் பழைய பழக்கத்தில் உள்ளார்கள். ஒன்று, பழைய பழக்கத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் சேவையில் இருந்து விலக வேண்டும். இல்லாவிடின் நாங்கள் அவர்களை பதவி விலக்குவோம் என அவர் தெரிவித்தார். තාමත් පරණ පුරුද්දේ යන පරණ ඇබ්බැහිවලට ලොල් වී තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍රණයේ සමහර තැන් සහ පුද්ගලයන් ඉන්න බව අපි හඳුනාගෙන තිබෙනවා. අපි නැවත නැවතත් කියන්නේ ඒ පුද්ගලයන්ට අලුත් දේශපාලනයට අනුව හැඩගැසෙන්න අවස්ථාව තිබෙනවා. අලුත් දේශපාලනයට අනුව හැඩගැසෙන්නේ නැත්නම් උන්ට දාලා යන්න පුළුවන්. දාලා යන්න සූදානම් නැත්නම් අපි අයින් කරනවා. மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் 50% மேற்பட்ட போதைப்பொருள் நடவடிக்கைகளுக்கு இந்த குற்றக்குழு பொறுப்பேற்றுள்ளது. வரி வசூலிப்பது போலவே சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றுள்ளனர். சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர். குறித்த தகவல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குறித்த நபர்கள் நாட்டில் ஒரு பெரிய வலையமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். දැනට අපි අත්අඩංගුවට අරන් ඉන්න පිරිස අපේ රටේ මද්ද්‍රව්‍ය ජාලයේ 50%කට ආසන්න ප්‍රමාණයක් මෙහෙवला තිබෙනවා. අපේ සන්නද්ධ අපරාධ කල්ලීන් 75%කට ආසන්න ප්‍රමාණයක් එක සබත්තාවෙන් තිබෙනවා. අපේ රටේ දේශපාලන අධිකාරීන්ට විවිධ ආකාරයේ මුදල් පොම්ප කරලා තිබෙනවා. සමහර മന്ത്രിවරු මාසයේ බදු මුදල ගන්නවා වගේ ගෙදර ගිහලා සල්ලි අරන් තිනවා. සමහර മന്ത്രിවරු සමහර ඇමතිවරු මාස්පතා ගෙදරට ගෙන්නගෙන තියෙනවා. එළිදරව් වෙලා තිබෙනවා. ඒ කියන්නේ මොකක්ද? මේ සන්නද්ධ සංවිධානාත්මක අපරාධ කණ්ඩායම් අපේ රටේ විශාල සමාජ ව්‍යසනයක් නිර්මාණය කරලා තිබෙනවා. අපි ඒක මැඩ පවත්වනවා. මේ මැඩ පැවැත්වීම සඳහා අවශ්‍ය වෙන විශ්වාසයක් අභියෝගයක් අපේ පොලිස් දෙපාර්තමේන්තුව ඇතුළු ඒ අදාළ නිලධාරීන් බාරගෙන තිබෙනවා. මම උන්ට බෙහෙවින්ම මේ වෙලාව විශ්වාසවන්ත වෙනවා. ඔවුන් ඒ කාර්ය කරනවා කියන විශ්වාසයක් අපිට තිබෙනවා.
மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் நிர்மாண பணிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடவத்தை இடைமாற்றல் பகுதியில் இதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதிவேக நெடுஞ்சாலையின் இரண்டாம் கட்டம் தற்போது திறக்கப்பட்டிருந்தாலும் முதல் கட்டத்தின் நிர்மாணம் பல்வேறு காரணங்களால் தாமதமானது. சீன எக்ஸிம் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட $989 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தின் கீழ் 2016ஆம் ஆண்டு இந்த நிர்மாண பணிகள் தொடங்கப்பட்டன. 168.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகள் 4 கட்டங்களாக முன்னெடுக்கப்படவுள்ளன. முதல் கட்டம் கடவத்தை முதல் மீரிகம வரை 37 கிலோமீட்டர் நீளமும், இரண்டாவது கட்டம் மீரிகம முதல் குருநாகல் வரை 39.7 கிலோமீட்டர் நீளமும், மீரிகம முதல் அம்பேபுஸ்ஸ வரை 9.1 கிலோமீட்டர் நீளமும் கொண்டுள்ளது. மூன்றாவது கட்டம் பொத்துஹெர முதல் கலகெதர வரை 32.5 கிலோமீட்டர் நீளமும், நான்காவது கட்டம் குருநாகலில் இருந்து தம்புள்ள வரை 60.3 கிலோமீட்டர் நீளமும் கொண்டுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் இரண்டாவது கட்டமான மீரிகம முதல் குருநாகல் வரையிலான பகுதி 2022ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் திகதி பொதுமக்களின் பாவனைக்காக திறக்கப்பட்டது. இருப்பினும் அடுத்தடுத்த அரசியல் ஸ்திரத்தன்மை, பொருளாதார நெருக்கடி மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாகவும் சீன எக்ஸிம் வங்கியால் திட்டத்துக்கான நிதி நிறுத்தப்பட்டதாலும் முதல் கட்டமான கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியில் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. சுமார் 20% நிறைவடைந்துள்ள கடவத்தை மீரிகம பகுதியின் நிர்மாண பணிகளை மீண்டும் தொடங்க சீன எக்ஸிம் வங்கி 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான யுவான் கடனை அங்கீகரித்துள்ளது. இந்த நிலையில் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதி 2028ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பாவனைக்காக திறக்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் 5 வருட கால திட்டத்தில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையும் நீக்கப்படும் என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். අපි හිතන විදිහට අපි බලාපොරොත්තු වෙනවා විධායක ජනාධිපති ක්‍රමය හොසි කරන්න. එහෙම වුණොත් නැවතත් ජනාධිපතිවරයෙක් මේ රටේ නැහැ. எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களையும் 5 வருடங்களுக்குள் நிறைவேற்ற உள்ளோம். அதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும். 2029ஆம் ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும். ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் நாட்டில் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள். நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விபரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள். இதை நேர்மறையாக நோக்குங்கள். ஒரு நாடு என்ற வகையில் சாதகமான விடயமாகும். நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது, விட்டு செல்லும் போது எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னர் அவை எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மட்டுமே இருந்தது. நாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகிறோம் என அவர் தெரிவித்தார். අපි දන්නේ අනික් අය ගැන අපි සත්භාවයෙන් සියල්ලම ප්‍රකාශ කරා. පක්ෂයක් විදිහටත් අපේ පක්ෂය විතරයි මැතිවරණ කොමසාරිස්ගේ ඉල්ලීම පරිදි මැතිවරණ වලට වියදම් කරපු සත්‍ය වියදම් සහ ආදායම් ඉදිරිපත් කරලා තියෙන මේ වෙනකොට. ඉතින් ඒ නිසා ජනතාව මේ ගැන හොඳ තේරීමක් කරන්න කවුද ඇත්ත කියන්නේ? ඇත්ත කියන අයයි සංගවන අයයි තව ටික කාලෙකින් අහුවේ. මොකද දැන් අපි පරීක්ෂණ ටික හරියට කරනවා. முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் பொருளாதார ரீதியில் நன்மையளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். 1994 ඇමති කෙනෙක් වෙලා එතැන් සිට ඉන්නවා රජයේ නිවාසයක. ඊට පස්සේ අගමැති වෙලා ඉන්නවා රජයේ නිවාසයක. ආය පොඩි කාලෙක විපක්ෂ නායක වෙලා ඉන්නවා රජයේ නිවාසයක. ආය ජනාධිපතිලා ඉන්නවා රජයේ නිවාසයක. අවුරුදු 10 ජනාධිපතිලා ඉඳලා හිටපු ජනාධිපති හැටියට ආය රජයේ නිවාසයක ඉන්නවා. ඒ අතරේ අගමැති වෙලා ආය රජයේ නිවාසයක ඉන්නවා. ඉතින් අවුරුදු 31ක් රජයේ නිවාසයක හිටපු අය. තව කෙනෙක් 94 ඉඳන් 2015 වෙනකම් ඇමති කෙනෙක් හැටියට රජයේ නිවාසයක ඉන්නවා.
ඊට පස්සේ අවුරුදු 5ක් විතර ජනාධිපති රජයේ නිවාසයක ඉන්නවා. ඉතුරු අවුරුදු 5ක් දැන් හිටපු ජනාධිපති හැටියට රජයේ නිවාසයක ඉන්නවා. දැන් තව කෙනෙක් ගත්තොත් 95 ඉඳන් 2005 වෙනකන් ජනාධිපති රජයේ නිවාසයක ඉන්නවා. 2005 ඉඳන් හිටපු ජනාධිපති හැටියට රජයේ නිවාසයක ඉන්නවා. අවුරුදු 30ක 31 කාලයක් රජයේ නිවාසවලම හිටපු අය. ඒගොල්ලෝ තමයි මේවෙන් යන්න බෑ කියලා එක එක ආඩපාලි කියන්නේ එක එක කණිපින්තන් කියන්නේ මේ කට්ටිය. 1994 ஆண்டு அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் தற்போது வரை சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களிலேயே வாழ்ந்திருக்கின்றனர். இவ்வாறானவர்கள் தான் தம்மால் இல்லங்களிலிருந்து செல்ல முடியாது என கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் கொழும்பில் இல்லங்கள் உள்ளன. அவர்கள் பரம்பரையாக உத்தியோகபூர்வ இல்லங்களில் வாழ்வதற்கு அடிமையாகியுள்ளனர். இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கே மக்கள் எமக்கு ஆணையை வழங்கி இருக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சட்ட நிறுவனம் ஒன்றின் ஊடாக குறித்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு கால அவகாசம் கோரியிருக்கின்றார். சிலர் இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் பொருட்களை ஒப்படைக்கவில்லை. இவர்கள் முழுமையாக வெளியேறியதன் பின்னர் அந்த இல்லங்களை எவ்வாறு பயன்மிக்கதாக பயன்படுத்துவது என்பது குறித்து அவதானம் செலுத்தப்படும். பெரும்பாலான அரச நிறுவனங்கள் பல மில்லியன் வாடகையை கட்டிடங்களுக்காக செலுத்திக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான நிறுவனங்களை இவற்றுக்கு மாற்ற முடியுமா என்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். ඉස්සෙල්ලාම අතහැරලා යන්න එපා. තාම හරියට ගිහිල්ලත් නැහැ. චන්ද්‍රිකා කුමාරතුංග හිටපු ජනාධිපතිතුමිය නීතිඥ සමාගමක් හරහා ලියුමක් කියලා තිනවා. එතුමියට තව මාස දෙකක් විතර කාලයක් ඉන්න දෙන්න කියලා. සමහර අය ගියා කිව්වට තාම බඩු හරියට බාර දීලත් නැහැ. මෙහෙම තමයි තත්ත්වයක තිබෙන්නේ. ඉතින් මේ ඔක්කොම ටික හරියට බාරගත්තට පස්සේ රජය තීන්දුවක් ගන්නවා ඒවයේ තිබෙන වටිනාකම, මූල්‍යමය වටිනාකම, වෙළඳපොළ අගය සියල්ල මතම අපිට ඊළඟට මේවා කොහොමද ආර්ථික වශයෙන් ඵලදායක කටයුතු වලට යොදවන්නේ කියලා. අතරම මේ වන විටත් රජය විවිධ රාජ්‍ය ආයතන මගින් ඔවුන් දැනටමත් විශාල මිලියන ගාණක් කුලියක් ගෙවමින් ඉන්න ආයතන, මේ රටේ ජනතාවට සේවය කරන ආයතන, ජනතාවගේ ජීවිතවලට බද්ධ වෙච්ච ආයතන ඒත් ඉතිරි කිරීම හැටියට යම් මුදලක් ගෙවලා හරි මේ දේපල වල පාවිච්චි තමයි දෙන්නක ඉල්ලා හිටලක් තියෙනවා. නමුත් අපි ඒ ගැන එම තීන්දුවක් අරගෙන නැහැ තාම. අපි නිවැරදිව මේවා දිහා බලලා වැඩිම අපිට මූල්‍යමය වාසිය රජයට අත්පත් කරගන්න පුළුවන් භාණ්ඩාගාර වාසියක් වෙන තීන්දුවකට යන්න අපි සූදානම්.